பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிதி பகிர்வில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் வட மாநிலங்களுக்கே அதிக நிதி பகிர்வு வழங்கப்படுவதாகவும் எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்து தான் இன்று நாம் பொருள் புதிது நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் கே.இ. ரகுநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். நான் இந்த நிதிக்குழுவில் இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். இந்த நிதிக்குழு எதற்காக அமைக்கப்பட்டது? இதனுடைய பணிகள் என்ன சார்? நிதிக்குழு அப்படின்றது இது 16வது நிதிக்குழு. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதல் நிதிக்குழு 1951வது ஆண்டில் துவங்கப்பட்டது. அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க, நிறைய மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் டிஃப்ரெண்ட்டான மக்கள் தொகை, வளர்ச்சி, வருமானம், செலவு, கட்டுப்பாட்டு அமைப்புகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாயை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு குழுவாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. பொதுவாகவே ஒரு எக்ஸ்பர்ட், இந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை வைத்துக்கொண்டு மாநிலத்திற்கு சென்று கருத்துக்களை கேட்டு இவர்களது சொந்த கருத்துக்களை, ஆழமான அறிவை உபயோகப்படுத்தி நிதி அமைச்சகத்திற்கு இவர்களது அறிக்கை கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கும் அறிவிப்பு 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும். இப்போ இருக்கிறது 16வது நிதி குழு. இது இப்போ நடந்து கொண்டிருக்கிற பரிந்துரை போன முறை கொடுத்தது 2025 முடிவு பெறுது. 26லிருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் கொடுக்கும் பரிந்துரை நடைமுறைக்கு வரப்போகுது. அதுதான் இந்த குழுவினுடைய வேலை. சுதந்திரம் அடைந்த பிறகு இது 15வது நிதிக்குழு. 16வது. இத்தனை ஆண்டுகளில் இந்த 16 முறையுமே தமிழ்நாட்டுக்கு குறைந்தபட்சமான நிதி வழங்கப்படுது, வட மாநிலங்களுக்கு அதிகபட்சமான நிதி வழங்கப்படுகிறது அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அண்மை காலங்களில் இந்த விமர்சனம் மிக கடுமையாக எழுந்தது. நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு 1 ரூபாயிலிருந்தும் எங்களுக்கு 29 காசுகள் தான் கிடைக்கிறது. இதே மற்ற சில மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுக்கும் 1 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 ரூபாய் 60 காசுகள் கிடைக்கிறது. இந்த 29 காசை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி எங்களது மாநிலத்தை வழிநடத்த முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் கடுமையாக தமிழகத்திலிருந்து குரல் எழும்பியதை பார்த்தோம். உண்மையிலேயே அது 29 காசு தானா அப்படின்றத பார்க்கும் பொழுது மத்திய நிதி அமைச்சர் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஜிஎஸ்டி கலெக்ஷனை பொறுத்தவரை எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, நாங்கள் எங்களுக்கு வருவதிலே பெரும்பானவை உங்களுக்கு போவது எல்லா மாநிலத்திற்கும் ஒன்று போலத்தான் போகிறது அப்படின்ற ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தில் திருப்தி ஏற்படவில்லை. அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை. அந்த விளக்கம் தமிழகத்தை வஞ்சிப்பது போல் அல்லது மத்திய அரசுடன் ஒன்றிணையாத மாநிலங்கள் வஞ்சிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கியது உண்மைதான். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தானே முக்கியம். எண்ட் ஆஃப் தி டே எது நமக்கு முக்கியம் என்றால் தரவுகள். சரி, அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு தமிழகத்தினுடைய கடன் 8,50,000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற வளர்ச்சியும் அதிகமாயிருக்கு. ஆவரேஜா ஒரு 9% ஜிடிபி growth தமிழகத்தில் இருக்கு. இந்திய அளவில் 2வது மாநிலமாக பர் கேபிட்டா ஜிடிபி அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதிலே தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்கிறது. இந்த மக்கள் தொகையை மட்டுமே எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பிரித்து கொடுக்கும் முயற்சியை கையாண்டோம் என்றால், எந்த மாநிலம் அந்த திட்டத்தை சரியாக அமுல்படுத்தவில்லையோ அவர்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றம் இந்த ஃபார்முலாவில் வருது. இதுதான் இப்போ கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ முதலமைச்சர் இப்போது நவம்பர் 19ஆம் தேதி நடந்த நிதிக்குழு ஆலோசனையில்
ஏற்கனவே இந்த நிதி பகிர்வை வந்து அதிகரித்து தரணும் மாநிலங்களுக்கு அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருந்தார். அதில் வந்து 50% அதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சதீஷ், நம்ம ஒன்று பார்க்கணும். இந்த குழு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போகும். அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் சில ப்ரெசன்டேஷனை கொடுப்பார்கள், ஜஸ்டிஃபிகேஷனை கொடுப்பார்கள். ஏன் எனக்கு இது வேண்டும், எவ்வளவு வேண்டும், இதை நீங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க. இதே குழு குஜராத்திற்கும் சென்றது. குஜராத்திலும் 50% எங்களுக்கு வேண்டும் என்று தான் கேட்டார்கள். தமிழகத்திற்கு வந்த குழு முதல்வரின் பிரசன்டேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரசன்டேஷன் அஃபிஷியலாகவே நிதிக்குழுவினுடைய தலைவர் அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். ஓகே. ஏன் அப்படின்னா, கேட்பது 50% அப்படின்றது ஒன்று. அதை நம்ம ஏன் கேட்குறோன்ற ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு ஃபேராக இருக்கணும். சரி. ஒரு யார் அதை கேட்கும் பொழுதும் நியாயமான ஒரு கருத்தாக இருக்குதுன்னு தோன்றக்கூடிய அளவில் அந்த கேள்விக்கு அவர்கள் கொடுத்த சப்ஸ்டான்சியேஷன் ப்ரூவ் ஆயிடுது. அப்படி என்ன சொல்லிட்டார் அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். சரி. 3 விஷயங்களை அவர் தொடர்றார். சரி. முதல் விஷயம் வந்து தமிழக போன முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 2020 25. அதற்கு தயாரித்த பொழுது நமக்கு கோவிட் வரும்ன்றது தெரியாது. ஜிஎஸ்டியினுடைய ரெவென்யூ எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. 2017 தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. அப்போ ஜிஎஸ்டியினுடைய வரி பகிர்வு எப்படி வரும், எப்படி டெவலப்மெண்ட் ஆகும், அந்த மாற்று வரி முறை. இதற்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருந்தது. இப்போ அந்த பவர் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போச்சு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம், யூனிஃபார்ம் டேக்ஸை கொண்டு வரோம். அப்போ அதனுடைய பலன் எப்படி இருக்க போகுது தெரியாத ஒரு சூழ்நிலை. 20, 21 கிட்டத்தட்ட 22 வரை வரலாறு காணாத செலவினங்கள் கோவிட் மூலமா வந்தது. ரிசெஷன் வந்தது. கிட்டத்தட்ட 6 பெரும் புயல்கள் இயற்கை தாக்குதலால் தமிழகம் பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். அதே நேரத்தில் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் முதல் மாநிலமாக வருவதையும் பார்த்தோம். கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளிலே தொழில் முதலீடு ஈர்ப்பதாகட்டும், பரவலான வேலை வாய்ப்பு திட்டங்களை வகுப்பதிலாகட்டும், வருமானத்தை பெருக்கும் செயல்களில் இறங்குவதற்கும், தனிப்பட்ட வருமானம் ஜிடிபி ஆஃப் பர் கேபிட்டா ஜிடிபின்னு சொல்றது, இது அனைத்துமே தமிழகம் ஒரு முன்னேற்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ இவர் கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷனில் முதல் பாயிண்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எங்கள் மாநிலத்திலே பேரிடர்கள் அதிகமாக வந்தது, எதிர்பாராத செலவினங்கள் அதிகமாக வந்தது, அதை ஈடுகட்டுவதற்கு எங்களிடம் பணம் இல்லாதான் கடன் வாங்குகிறோம், கடன் வாங்கி எங்களால் பிழைப்பு நடத்த முடியாது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் நிதியை நீங்கள் எங்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும். இது ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன். இரண்டாவது ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாட்டினுடைய மக்கள் தொகை, ஆவரேஜ் மக்கள் தொகை 25 வயது. இப்போ தமிழகத்தினுடைய ஆவரேஜ் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 9% உயர்ந்து 34 நிற்கும் பொழுது எங்களுக்கு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஏற்ற எங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொடுங்கன்றது ரெண்டாவது. மூன்றாவது, பல்வேறு முதலீடுகள் வரும்பொழுது மக்களின் வாழ்வாதாரம் உயரும் பொழுது அவர்களது தேவைகளும் உயர்கிறது, கட்டமைப்பும் தேவைப்படுகிறது. அதை பெருசுப்படுத்தணும். அர்பனைசேஷன் அதிகமாயிட்டே வருது. அர்பனைசேஷன்னா நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாயிட்டே வருது. தமிழகத்திலே தொழில் அமைப்புகள் முழுவதுமாக பரவி இருக்கிறது. சென்னையில் மட்டுமல்ல, அல்லது காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே பரவி இருப்பதனால் எங்களது கட்டுமான செலவுகள், இப்போ மெட்ரோ திட்டத்தை எடுத்துக்கலாம், இத மாதிரி நிறைய தேவைப்படுது. இந்த 3 காரணங்களுக்காக எங்களுக்கு நிதி உதவியை 50% கொடுக்கணும் அப்படின்றது முதல் கோரிக்கை. சரி. இப்போ நீங்க சொல்வதை பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க சொல்லக்கூடிய, மத்திய அரசு சொல்லக்கூடிய எல்லா வகையிலையும் தமிழ்நாடு ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்குது. அப்போ சரியாக அதை செயல்படுத்திட்டு வராங்க அந்த திட்டங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நாங்கள் சரியாக செய்கிறோம், அதனால் எங்களுக்கு கூடுதலாக நிதியை கொடுங்கன்னு கேட்குறதுல அவங்க கொடுக்க மறுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது? கொடுக்கலாம்ல? கொடுக்க மறுக்கிறது இல்லை. அவர்களை பொறுத்தவரை, மாநிலத்தை பொறுத்தவரை இந்த மாநிலத்தினுடைய நலனை மட்டும் கேட்பார்கள்.
இந்திய அரசை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களினுடைய வளர்ச்சியும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். சில பேர் நல்லா இருக்கலாம், சில பேர் நல்லா இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு கை தூக்கி விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கலாம், சில பேர்னால கடன் வாங்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். சரி, ஸ்டேட் ரெவென்யூ பேலன்ஸ் ஷீட் வந்து கடன் வாங்க கூட முடியாத நிலைமையில் இருக்கலாம். அப்போ வளர்ச்சி பெறாத மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது அனைவருடைய வளர்ச்சியும் பெரிய அளவுல முன்னேறி இருக்க வேண்டும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கங்க சதீஷ், மாணவர்கள் 50 பேர் இருக்கிறாங்க. மாணவர்கள் ஒரு 5 மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்கள், 95% மார்க் எடுக்கக்கூடியவர்கள். மீதி பேரெல்லாம் ஒரு 30, 40, 50 எடுக்கும் பொழுது கடந்த 15 கமிஷனுமே அந்த மாணவர்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை அதிகமாக மேற்கொண்டது. இப்போ இந்த 5 மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளவு வருஷமா பண்ணீங்க, நான் நல்லா படிக்கிறவன், எனக்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க? நானும் முன்னேற வேண்டாமா? 95ல தானே இருக்கேன், 97 போக வேண்டாமா? நான் 98 போக வேண்டாமா? எனக்கு நான் தானே உங்க ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி தரேன், நான் தானே உங்க கண்ட்ரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமில என் பேர் தானே முன்னாடி இருக்கு. அப்போ உங்களுக்கு ரிவார்டும் அவார்டும் வாங்கி கொடுக்கும் எனக்கு உங்களது பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. அதே நேரத்திலே மற்ற மாணவர்களை இந்த கடந்த ஒரு 40 ஆண்டுகளிலே எந்த அளவுக்கு வளர்த்திருக்கோம்னு பார்க்கணும். நம்ம இவ்வளவு தூரம் அவங்கள கவனிச்சு கூட அவங்க இன்னும் 30, 40, 50லயே இருந்திருந்தாங்கன்னா நம்ம இதுவரை கவனித்து கொண்டதனுடைய பலன் எதுவும் இல்லை. சப்போஸ் நம்ம நல்லா கவனிச்சிருந்து அவங்களுடைய தரம் உயர்ந்து போய் அவங்களும் இப்போ 80க்கு வந்துட்டாங்கன்னா இவர்களுக்கும் நம்ம பகிர்ந்து அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இதைத்தான் அவர் சுற்றி காட்டுகிறார். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பொருள் புதிது நிகழ்ச்சி தொடரும். பொருள் புதிது நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், இப்போது குறிப்பிடும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு ப்ளஸ் மற்ற மாநிலங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மத்திய அரசுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு அதாவது அது சோர்ந்து போவதற்கான சூழலை உருவாக்காதா? ஏன்னா தொடர்ந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது கேட்கறத கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, எதிர்பார்க்குறதையாவது கொடுங்க அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், நீங்கள் தொடர்ந்து வந்து குறைத்து கொண்டே போகிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறது? மறுபடியும் போன கமிஷனில் 41% பங்களிப்பு தமிழகத்துக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்தது 33%. அதையும் அவர் குறிப்பிடுறாரு. ஆமாம், எதுவுமே அவர் வந்து ஜெனரிக்காக பொதுவாக பேசலை. அதனால தான் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணதனுடைய காரணம் என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரியை வச்சு அவர் பேசலை. தமிழகத்திற்கு எனக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு, எனக்கு இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, என்னுடைய நிதி சுமை அதிகமாயிட்டு இருக்கு, கடன் தொல்லை அதிகமாயிட்டு இருக்கு, அதை நான் என்னால் சர்வீஸ் பண்ண முடியல, நான் தான் உங்களுக்கு செலவு கொடுக்குறேன்னு, அப்போ எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறது ஒரு நியாயமானதாக இருக்கு. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற விதத்தை பார்க்குறோம். ஓகே, அதை வந்து அழகாக ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இதில் இதுதான் இதில் எதிர்பாராத செலவுகளும் அதிகமாக வருது இல்லை? ஆமாம். இதோ இப்போ போன வாரம் மழை அதுக்கு கேட்குறாங்களே, போன வாரம் மழை 2000 ரூபாய் போராதுன்னு ஒரு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதே நேரத்தில் வருமுன் காப்போம், அடுத்த முறை மழை பெய்யும் போது இந்த திட்டம் அவலப்படக்கூடாதுன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அனைத்துமே ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கு. இல்லை, தமிழகத்திற்கான வரி பகிர்வு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வேலைகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு தான் இருக்கிறதா பதிவு பண்ணுறாரு. இந்த நிதிக்குழு தலைவரும் உங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப நியாயமானது, நான் மற்ற மாநிலங்களையும் கேட்டுக்கிட்டு தான் இதை பற்றி முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த இதுக்குள்ளே வந்து வடக்கு தெற்குக்கான அரசியல் பார்க்க முடியுதா நம்ம? இல்லை, அப்படி பார்க்கறதுக்கான சூழல் இருக்குது? பொதுவாகவே தென் மாநிலங்கள் வளர்ச்சி அதிகமாக சந்தித்தது கண்கூடாக பார்க்கிறோம். கடந்த ஒரு 50 ஆண்டுகளிலே தென் மாவட்டங்களினுடைய பொருளாதார வளர்ச்சி
மக்களினுடைய பர் கேபிட்டா இன்கம், வாய்ப்புகள், கட்டமைப்புகள், நேர்மையாக தொழில் முனைபவர்களோ நேர்மையான தொழில் செய்பவர்களோ அதிகமாக தென் மாவட்டங்களில் இருக்கிறத பார்க்கணும். வட மாநிலங்களில் பீகார், உத்தரப்பிரதேசம், இப்போ ஜார்க்கண்டையும் சேர்த்துக்கலாம், இத மாதிரியான மத்திய பிரதேசம், இத மாதிரியான இடங்களிலே ஒரு டீசென்ட்ரலைஸ்டா இருந்தது. ஏரியா பரப்பளவு ஜாஸ்தி, மக்கள் தொகை ஜாஸ்தி, வாய்ப்புகள் குறைவு. ஆண்டிலே குளிர்காலம் என்பது மிக கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், வெயில் காலம் என்பது கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். தென் மாவட்டங்களிலே இரண்டுமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, கோஸ்டல் ஏரியா, ஈஸி அப்ரோச்சபிலிட்டி, ஸ்கில்டு லேபர் அண்ட் மேன் பவர், இதெல்லாம் பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களின் வருமான ஈர்ப்பு அதிகமாகத்தானே இருந்திருக்கு. அப்போ இவர்கள் தான் நாட்டிற்கு வருவாயை ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பிரச்சனை எங்க வந்தது? இந்த கடந்த ஒரு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எங்க பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தையெல்லாம் ஒரு பொருளில் ஒரு டாக்ஸ் இருந்ததுன்னா அந்த டாக்ஸ் ஒரு பகுதி மாநிலத்துக்கு செல்லும், மீதி பகுதி அரசுக்கு செல்லும். இப்போ ஜிஎஸ்டியில் செஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. சரி, அந்த செஸ் என்பது மத்திய அரசுக்கு மட்டும்தான் போய் சேரும், அதில் பங்களிப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த செஸ் வந்து அதிகப்படுத்த முதல்ல செஸ் கொண்டு வந்த பொழுது எதற்கு கொண்டு வந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கங்கை கிளீன் பண்ணுற திட்டத்தின் கீழே தான் கொண்டு வந்தாங்க. ஸ்வச் பாரத் செஸ்ஸை கொண்டு வந்தாங்க. அப்புறம் எஜுகேஷனுக்காக செஸ் வந்தது. இதை மாதிரி செஸ் அதிகமாக வர 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 செஸ் வட்டி அரசு மட்டுமே எடுத்துக்கொண்டது. அப்போ இவங்க கேட்கறது அதுதான், எனக்கு வர வேண்டிய பங்கையும் குறைக்கிறீங்க, அதை தவிர தனியாகவும் நீங்க வருமானம் ஈட்டுறீங்க, அது ரெண்டுத்தையும் சேர்த்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துடுறீங்க, எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்றதான் கேள்வி. அதே கேள்விதான் அங்கிருந்து தான் இன்னொரு கேள்வி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாநிலங்கள், தென் மாநிலங்கள் வளர்ச்சி சதவிகிதத்தில் அதிகமாக இருக்குது, அவங்க கிட்ட இருந்து நிதியை அதிகமாக பெற முடியுது. நீங்கள் சொல்வது போல் இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த நிதி பகிர்வு கொடுத்து அந்த மாநிலங்களை மேலெழுப்புறதுக்கான வேலைகளை மத்திய அரசு செய்யுதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? அது அந்த திட்டம் வந்து சரியாக நடந்திருக்கா? அந்த வட மாநிலங்கள் அந்த உயர்வை எட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதை அரசியலாக தானே பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை, உயர்வை எட்டியிருக்கா அப்படின்றது நான் சொன்ன மாதிரி 30% வாங்கிட்டு இருந்த 30 மார்க் வாங்கிட்டு இருந்த குழந்தைங்க இப்போ 40 மார்க் வாங்கிட்டுனா நீங்கள் எப்படி அதை பார்க்கலாம்? 30லேருந்து 40 வந்ததுக்கு பெஸ்ட்டு நடத்திப்பீங்களா, அல்லது 40 போராது நீ 80 வாங்கணும்னு நினைப்பீங்களா? இது வந்து ஒரு எந்த பார்வையில் பார்க்கிறோன்றதை பொறுத்தது. சரி, இதை பிளேமும் பண்ணலாம், இதை காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலாம். சரி, 30லேருந்து 40 வந்ததை பாராட்டலாம். சரி, 40 தானே வந்திருக்கு, இது போராதே 80 வரைக்கும் வர வேண்டாமா என்று கேள்வியும் எழுப்பலாம். அந்த இடத்துல தான் பொலிட்டிக்கல் அவுட்லுக்ன்றது வருது. சரி, இதுல போய் சிக்காமல் இருப்பதற்காகத்தான் தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய பிரசன்டேஷன்ல தரவுகளை வைத்து மட்டும்தான் அந்த அறிக்கை சமர்ப்பித்தார்கள். சரி, நீ ஏன் அவனுக்கு அதிகமா கொடுக்குறேன்றத அவர் கேட்கவே இல்லை. அவர் அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் போல, நீ கொடுக்கறத கொடுத்துக்கோ, ஆனா எனக்கு ஏன் நீ கொடுக்கலன்றதுதான் கேள்வி. நான் உனக்கு எவ்வளவு வருமானத்தை ஈட்டுறேன், எனக்கு எவ்வளவு செலவு இருக்கு, என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இந்த டிவால்யூஷன் சிஸ்டத்தை மாற்ற வேண்டாமா? நீ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டாமா இந்த கொள்கையை? இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, இப்ப நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடியது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்குமே. ஆமா, அப்ப இதே மாதிரி நிலைமை எனக்கு இருந்ததுனால் என்னுடைய கடன் இன்னும் 7 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு போய் சேர்ந்துருமே. அந்த கவலையில பேசுறாரு. ஓகே, தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்ல இது ஒரு தடையாக இருக்குது அப்படின்ற ஒரு இடத்தையும் வைக்கிறாரு. அதே சமயம் தனிநபர் வருமானத்தினுடைய அந்த வரம்பை வந்து குறைக்க சொல்கிறாரு. இது எந்த அடிப்படையில் இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது? அகெயின் அவர் சொல்கிறது வந்து சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும். இஃப் யூ ரெடியூஸ், எனக்கு கொடுக்கக்கூடிய அரிசியின் அளவு குறைந்தால் நான் சமைக்கக்கூடிய சாதத்தின் அளவும் குறைந்து விடுமே. இரவல் வாங்கி நான் எப்படி பிழைப்பை நடத்துவது? சரி, என் கையால் உணவருந்திய நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காலமும் வந்துவிட்டது, கொடுத்து விடுங்கள். இதுதான் அவர் சொல்றது.
இரண்டாவது, முந்தி பாப்புலேஷன் இருந்த பொழுது, அதிகமாக இருந்த பொழுது, அந்த பாப்புலேஷன் எண்ணிக்கையை எடுத்து தான் பர் கேபிட்டா இன்கம் வரும், ஜிடிபி. இது வரைக்கும் ரெண்டாவது பாப்புலேஷன் கவுண்ட் எடுக்கல. இல்லை, ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, 140 பில்லியன் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தரவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னென்ன பிரிவினர் இருக்கிறார்கள் என்பது ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். பட் ஓரளவுக்கு இப்போ ஆதார் இருக்கு, எல்லாருக்கும் ஆதார் வந்தாச்சு. அதனால ஓரளவுக்கு மக்கள் தொகை தெரிந்து தானே இருக்கிறது. அதில் மாறுதல் கருத்து கிடையாது. இப்போ ஆனால் அதனால தான் அதிகமான மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொன்ன பொழுது தமிழகம் அதில் ஈடுபாடு காமித்து நம்ம ஹையஸ்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்டேட் அப்படின்றத ஒரு அவார்டும் வாங்கியிருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலம் என்ற முதல் பரிசையும் பெற்றிருக்கிறோம். அப்போ என்னுடைய பர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியானதுக்கு காரணம் நான் இதை நல்லா பண்ணதுனால. சரி, ஏன்னா மொத்த வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை தான் பர் கேபிட்டா ஜிடிபி. இது ஜாஸ்தியானதுக்கா நீ மறுபடியும் அதை லோயர் பெட்லயே வச்சிருந்தேன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு லோயரா இருக்கும். சரி, அப்ப யார் நல்லா இந்த செயல் திட்டம் கொண்டு வரலையோ அவங்களுக்கு நீங்க நல்ல ஒரு பலனை கொடுக்கிற மாதிரி ஆகுது. இது தவறு. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்துல கொண்டாந்து நிறுத்துங்க. அதனாலதான் 50 கேட்கிறார். 50 கேட்கிறார், 80 கேட்கல, 50 தான் கேட்கிறார். 50 கேட்பதற்கு இது இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வருங்க. உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கங்க. செஸ்லயும் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு கொடுப்பதை குறைக்காதீர்கள். ஒரு நியாயமான கோரிக்கை. இப்ப எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தமிழகத்திற்கு முதலீடு செய்யும் பொழுது சில கேள்விகள் எங்களுக்கு வருது இல்லையா? இப்ப பரந்தூர் விமான நிலையம் ஏன் கட்டப்படுது? சரக்கு போக்குவரத்து அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுவதனால் தானே. ஒரு பக்கத்துல மார்த்தட்டிக்கிறோம். இந்தியாவில் ஆப்பிள் போன் உற்பத்தியில் தமிழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 70% ஆப்பிள் போன் தமிழகத்திலே உற்பத்தி ஆகிறோம். அப்ப அந்த பொருட்கள் இங்க தயாராகக்கூடிய பொருட்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? போர்ட் வழியா தானே போக முடியும். ஏர்போர்ட்டோ சி போர்ட்டோ அது வழியா தானே போக முடியும். அப்ப அந்த கட்டமைப்புகள் வேணும்னு கேட்கறது நிச்சயமான ஒரு சரியான முடிவு தான். அதை கட்டுப்படுத்தும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரீஸ் எங்க அது இருக்கோ அங்க போயிடுறாங்க. சரி, அதையும் பார்க்குறோம். இப்போ 1.5 லட்சம் கோடி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஏன் குஜராத்துக்கு போச்சு? ஏன்னா கட்டமைப்பு அங்க ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றதுனால தானே போகுது. அப்போ இத மாதிரி வந்துடக்கூடாது. என்ன நீங்க பனிஷ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது, என்னை என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா அப்படின்றது தான் ஆதங்கம். சரி, இப்போ முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசு அந்த குழு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை தமிழ்நாடு அரசு பெறும், இல்லைன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு அது உட்படும் நினைக்கிறீங்க? இது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். ஏற்றுக்கொள்வார்களா என்பதே ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை 41லிருந்து 50க்கு போக வேண்டியது ஒரு கட்டம். சரி, இரண்டாவது நீங்கள் சொல்வதை கொடுங்கள் என்பது இரண்டாவது. இப்ப 41 சொல்லி 33 வருவதையும் மாற்ற வேண்டும். நீ 41 சொன்னா 41 கொடுன்னு சொல்லணும். சரி, 50னா 50 கொடுன்னு சொல்லணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு இடத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 45ஆக இது இருக்கும் தமிழகத்திற்கு என்பது எனது எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த 45ஆகவே கொடுத்தால் கூட கிட்டத்தட்ட 12% நமக்கு அதிகமாக வரும். போன கமிஷன்ல இருந்ததை விட 33லிருந்து 45 வரும். அந்த 12% நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வருவாயாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகள். மிக்க மகிழ்ச்சி. எங்களோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சதீஷ். நான் இந்த அளவுக்கு பேச முடிந்ததுக்கு காரணம் உங்களது கேள்வியும் உங்களது கவனமும் இந்த சப்ஜெக்டில் ஆழ்ந்த ஒரு ஈடுபாடும். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. மீண்டும் ஒரு பொருள் புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.